Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா உங்களுக்கான pharmacist government post announce பண்ணிருக்காங்க. There is only one post. எங்க அப்படினு சொன்னீங்கனா Government of India Ministry of Defense. அத பத்தி தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். Hello guys, this is Dinakaran from Think Pharma YouTube channel. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படினு சொன்னீங்கனா சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கங்க. இது மாதிரி pharma related content தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொன்னா வீடியோக்குள்ள போலாம். அதாவது ஒரு pharmacist post வந்து எங்க இருக்கு அப்படினு சொன்னீங்கனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Government of India Ministry of Defense கீழ அதாவது ex serviceman contributory health scheme அப்படினு சொல்லிட்டு ஒரு டிவிஷன் இருக்கு. யாருக்கு கீழ அப்படி சொன்னா Government of India Ministry of Defense கீழ. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னீங்கனா ஒரு பேப்பர் நோட்டீஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னைக்கு இப்படி சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னா Tuesday April 16 2024 கோயம்புத்தூர். அதாவது the Hindu Southல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதோட PDF தான் இது. ஓகே, அதுல மொத்தம் எத்தனை போஸ்ட் வந்துட்டு இருக்கு கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா டிரைவர் போஸ்ட், கிளர்க், பார்மசிஸ்ட், டென்டல் ஹைஜீனிஸ்ட் அப்படினு சொல்லிட்டு ஒரு 4 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. நம்மளுடைய யூடியூப்ல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது only pharmacist மட்டும்தான். சோ அவங்களுக்கு என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படினு சொன்னீங்கன்னா B Pharmacy from recognized institute 10th அதாவது 12th மட்டும் முடிச்சிருக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீம் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பயாலஜி from recognized 4ல வந்து படிச்சு முடிச்சிருக்கணும். and approved diploma in pharmacy from institute recognized by the Pharmacy Council of India and registered as a pharmacist under the Pharmacy Act. B.Pharm முடிச்சவங்களும் eligible and also diploma முடிச்சவங்களும் eligible. minimum 3 years experience வந்து என்ன பண்றாங்க அப்படினா கேக்குறாங்க. சரிங்களா? number of vacancy there is only one vacancy மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. fixed remuneration வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா 28000 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது கீழ வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா முக்கியமானது பாருங்க. For terms and conditions, application form and remuneration, kindly see our website www. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எது டீடைல்ஸ் வேணும் and அப்படி அப்ளை பண்றது அப்படினு சொன்னீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து என்ன பண்ணுங்க அப்படினு சொன்னா ஃபாலோ பண்ணுங்க. www.ech.government.in அப்படினு சொல்லிட்டு வெப்சைட் டைப் பண்ணி அதுல என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படினு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஃபார் அடிஷனல் டீடைல்ஸ்க்கு வந்துட்டு நீங்க வந்து டெலிஃபோன் மூலமா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படினு சொன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க நம்பரும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினு சொன்னா கொடுத்திருக்காங்க and also மெயில் ஐடியும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அத வந்து என்ன பண்ணீங்க அப்படினு சொன்னா கொடுத்திருக்காங்க. preference will be given to the ex serviceman. அதாவது ex serviceman இருந்தாங்க அப்படினு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு preference வந்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அப்படினு சொல்றாங்க. ஓகே, அப்ப ex serviceman வேலை பார்த்தாங்க தான் கொடுப்பாங்க அப்படினு சொன்னா கிடையாது. அவங்களுக்கு preference கொடுப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். லாஸ்ட் டேட் ஆஃப் receipt of application as per format given at our website. okay, அதாவது format வந்துட்டு already given அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்திருக்காங்களாம். application as per request format along with self attested photocopies and testimonials and support of educational qualification and work experience will be submitted to OIC cell and 8ஆம் தேதிக்குள்ள. இன்னைக்கு தேதி எத்தனை அப்படினு சொன்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 4. இன்னும் வந்துட்டு ஒரு 4 days வந்துட்டு இருக்கு. சோ நீங்க வந்து இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சனா கூட இன்னும் ஒரு 2 நாள்ல வந்து என்ன பண்ணுவீங்க அப்படினு சொன்னா போயிடும். ஓகே, 8ஆம் தேதிக்கு மேல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டாங்க. ஓகே, interview date and time and venue. Candidate must reach station headquarters Wellington at 9:30 on 15th May 2024. 2024 May 15th வந்து என்ன பண்ண அப்படினா இன்டர்வியூ இருக்கு. இன்டர்வியூ to be held between 10 மணி to 14. okay, candidate must bring all the original certificate, mark sheet and degree of 10th metric +2 graduation, post graduation, diploma course, work experience and research book, PPO, service record and 2 pp size color photograph at the time of interview. இதெல்லாம் வந்து என்ன பண்ணனும் அப்படினு சொன்னா கொண்டுட்டு போணும். இன்டர்வியூ வந்து எப்பன்னு சொல்லிட்டாங்க 15th May. ஓகே, இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினு சொன்னா கீழ வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க வந்து pharmacist கவர்மெண்ட் தான் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறீங்க அப்படினு சொன்னா இத வந்து என்ன பண்ணுங்க அப்படினு சொன்னா அப்ளிகேஷன் பண்ணிருங்க. and உங்களுடைய pharmacist aspirant வந்து என்ன பண்ணுங்க அப்படினா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. Thank you guys, thank you for watching this video.